இந்த பொண்ணு இவனுடைய பாய் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள வரும்போது ஒரு பெரிய பலூனை வச்சு அதை உடைக்க சொல்லி சர்ப்ரைஸ் சொல்றா. என்னன்னு பார்த்தா அவ பிரெக்னண்டா இருப்பா. ரெண்டு பேத்துக்கும் இன்னும் கல்யாணம் ஆயிருக்காது. அதனால அந்த பொண்ணு நீ அப்பா ஆயிட்ட ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்கும் போது அவன் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவான். ஏன் என்னாச்சுன்னு சொல்லும் போது எனக்கும் அப்பாவானது ரொம்ப ஹாப்பி தான், பட் இருந்தாலும் என்னுடைய ஒய்ஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், என்னுடைய ஒய்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவனோட ஒய்ஃபை கூப்பிடுறான். இவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு, உங்க ரெண்டு பேத்துக்கு ஆனா பேபி இருக்காது. இது இவனோட கம்பெனின்றதுனால அந்த பொண்ணு இங்க வேலை செஞ்சுட்டு இருப்பா. இவனுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரியாம ரெண்டு பேரும் லவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவனோட ஒய்ஃப் உள்ள வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது இந்த பொண்ணை பத்தி இவன் சொல்றான். நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுல இந்த பொண்ணு கன்சீவா இருக்கா, இது நம்மளோட பேபின்னு சொல்றான். இவன் அந்த ரெண்டு பொண்ணுங்களையுமே ஏமாத்திருப்பான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இது என்னோட பேபி, நான் யாருக்கும் தர மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஆனா இவன் விட மாட்டான். உனக்கு நான் $10,000 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்றான். என்னென்னமோ சொல்லி அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணிடுறான். இவனோட ஒய்ஃப் கிட்ட இனி இந்த குழந்தை நம்மளோடதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இவளோட ஒய்ஃபும் அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து தனியா ஒரு ரூம்ல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த கன்சீவா இருந்த பொண்ணும் அவனோட ஒய்ஃபை பார்க்கலான்னு சொல்லி வரும்போது இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவளும் என்னாச்சு, ஏன் அழுவுறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது நான் டைவர்ஸ் பண்ண போறேன், எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்றா. இந்த பொண்ணும் சரி நீங்க ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணிட்டு நான் போய் உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு இவன் இருக்கிற இடத்துக்கு வரா. இவங்கிட்ட அந்த டைவர்ஸ் மேட்டரை சொல்றேன்னு இந்த பொண்ணு வந்துட்டு இவங்கிட்ட வந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நீ தான் எனக்கு வேணும், இந்த பேபி நம்மளோடது, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. இவனும் நல்ல ஐடியா தான், பட் என்னோட ஒய்ஃபு கிட்ட இருந்து எப்படி டைவர்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்றான். இவன் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவனுடைய ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு இவ கூட்டிட்டு போறா. பொண்ணு உள்ள வரும்போது கையில ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்திருப்பா. அதுல இவன் என்ன ஏதுன்னு படிக்காம சைன் போட்டு இந்த டைவர்ஸ் பேப்பர்னு சொல்லிட்டு இவனோட ஒய்ஃப் கிட்ட கொடுத்துறான். அவனோட ஒய்ஃபும் இவன் சைன் போட்டு கொடுத்த உடனே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நீ என்னை இவ்வளவு நாளா லவ் பண்ணலையான்னு சொல்லி கேட்கறான். அவனும் நான் ஃபர்ஸ்ட் உன்னை லவ் பண்ணேன், பட் நம்மளுக்கு பேபி இல்லாதனால நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அந்த பொண்ணு இவனோட ஒய்ஃப் கிட்ட சைன் போடுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ல சைனை வாங்கிட்டு உடனே இவனை வெளியே போன்னு சொல்றாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படின்னா இவனோட ஒய்ஃப் அந்த ரூம்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இவ பார்க்க வந்து அந்த நேரத்துல ரெண்டு பேரும் பேசி நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஏமாத்தினது அவன் தான், நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணணும், இந்த கம்பெனி நம்ம பேர்ல எழுதி வாங்கிட்டு அவனை வெளியே அனுப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்ட மாதிரி அந்த பொண்ணு அவனை நம்ப வச்சு அந்த பேப்பர்ல சைன் போட வச்சிருவா. இவனும் என்ன ஏதுன்னு படிக்காம சைன் போட்டு கொடுத்ததுனால அந்த கம்பெனி ஃபுல்லா இவங்க பேருக்கு வந்துரும்.